ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மஷ்ரூம் டம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட இருந்துச்சுன்றதால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 330 கிராம் கிட்ட அரிசி வந்து எடுத்திருக்கேன். 200 கிராமுக்கு வெங்காயமும் 130 கிராமுக்கு தக்காளியும் வந்து எடுத்துருக்கிறேன். அதாவது 1/2 கிலோ அரிசி அப்படின்னா ஒரு 1/4 கிலோ வெங்காயம் அண்ட் 100 கிராம் தக்காளி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மெஷர்மெண்ட் படி எடுத்திருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா வந்து எடுத்திருக்கேன். புதினா, கொத்தமல்லி எல்லாமே வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸில் நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நான் பண்ணியிருக்க இந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 பேர் தாராளமாக வந்து சாப்பிடலாம். நாங்கள் 4 பேர் நல்லா தாராளமாகவே வந்து சாப்பிடும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோ இல்லை, 330 கிராம் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நான் 100 கிராம் வந்து எண்ணெயும் ஒரு 2 ஸ்பூன் நெய்யுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து போட்டுடலாம். ஸ்பைசஸ் போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌன் ஆகி நம்மளுக்கு வரணும். ஸோ அடிப்பிடிக்கிற மாதிரி இல்லை, நல்லா ப்ரௌனிஷாக வந்து கிடைக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வந்து ப்ரௌனாக வந்து ஆக்கிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அரிசியுமே வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே அரிசி வந்து ஊற வச்சுட்டேன், பிரியாணி அரிசி. ஸோ பிரியாணி அரிசி ஒரு 1/2 hour to 3/4 மணி வரைக்கும் ஊறலாம், நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பதத்துக்கு வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைம் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த டைம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் எப்போயுமே புதினா, கொத்தமல்லிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாய் தூளும் அண்ட் வெள்ளை மிளகாத்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த டைம்லேயே நம்ம எண்ணெயிலே வந்து போடும்போது நம்மளுக்கு நல்ல கலர் ரெட்டிஷாக கிடைக்கும். கலர் மிளகாய் அது கேசரி பவுடரில் வந்து போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் பச்சை மிளகாவும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகா முழுசாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், கீரி ஆட் பண்ணலை. ஸோ அந்த ஃப்ளேவர் மட்டும் இறங்கினா போதும். நல்லா வந்து தக்காளியை வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இந்த ஸ்டேஜ்லையுமே நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி மூடி வச்சு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். இஞ்சி பூண்டு முன்னாடி ஏன் போடலன்னா அடிப்பிடிக்கும், பாத்திரத்தில் சும்மா கிண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு மஷ்ரூம், அதுக்கப்புறமா வந்து தயிர் ஒரு 3 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கல் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு நான் முன்னாடியே ஆட் பண்ணல. ஏன்னாக்கா மஷ்ரூமில் போட்டுட்டு கல்லுப்பு போடும்போது மஷ்ரூமில் நல்லா கல்லுப்பு இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். முதல்ல நான் ட்ரை பண்ணும்போது முன்னாடியே உப்பு போட்டுருவேன்னா, ஸோ மஷ்ரூம் வந்து சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த டைமில் வந்து கல்லுப்பு போட்டிங்க அப்படின்னா மஷ்ரூமில் நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். மஷ்ரூம்னு இல்லை, எறா, சிக்கன் எதுவாக இருந்தாலுமே அந்த டைமில் போட்டால் நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், டேஸ்ட் நல்லாயிருக்குன்றதுனால. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வரும் இல்லையா, நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. மஷ்ரூம்லேயே தண்ணி வருன்றதால மூடி வச்சு கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டேன். பாருங்கள், மஷ்ரூம்லேயே தண்ணி வந்திருக்கு, அடி பிடிக்காமலும் இருந்திருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றணும். அதிலே தண்ணி இருக்குது, மஷ்ரூம்லேயே வந்த தண்ணி இருக்குது, சிக்கன்லேருந்து தண்ணி இருக்குது அப்படின்னாலுமே 1 கிளாஸ்க்கு நான் 1.5 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிப்பேன். வீட்டு அரிசினாக்கா 1க்கு 2 வந்து ஊற்றிக்கலாம். ஸோ 1க்கு 1.5 எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நல்லா கொதிச்ச உடனே நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். இந்த டைம் உப்பு காரம் பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அரிசியை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் லெமனுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான். அரிசியும் தண்ணியும் சரிசமமாக வரணும். ஒரு 70% அரிசி வந்து வெந்திருக்கணும். அந்த டைமில் நம்ம டம் போட்டோன்னா வந்து கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வந்து அடுப்பை வந்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ அரிசியும் இதுவும் கரெக்டாகிடுச்சு. இந்த ஸ்பைசஸ்லாம் மேலே தெரிஞ்சிச்சுன்னா நான் எடுத்துடுவேன். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு அது சாப்பிடும்போது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு பிடிக்காது. ஸோ அதனால் மேலே தெரிஞ்சிச்சுன்னா எடுத்துடுவேன். கொஞ்சம் ஒரு 1/2 லெமன் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய்யுமே வந்து மேலே போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வந்து விட்டுக்கிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து டம் வைக்கணும். 15 மினிட்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு திறக்காமல் அப்படியே வச்சிடலாம், டம்லேயே இருக்கட்டும். எனக்கு பாருங்கள், அடி பிடிக்காமல் இவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. திறக்கும் போது எப்பவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஐயோ, அடி பிடிச்சிச்சா, தண்ணி பத்தலையா, சாப்பாடு வெந்துருச்சா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்கும். அதனால் எப்பவுமே எங்கள் ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா உதிரியாக பலப்புலன்னு வந்துருந்துச்சு. நம்ம என்ன தான் கரெக்டாக பண்ணாலும் அது ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பிட்ற வரைக்கும் அந்த ஒரு இது எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பிரியா லவ் சதீஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.